பொதுவாக நான் வேடிக்கையாக சொல்லுவேன், நண்பர்கள் நல்ல உச்சத்துக்கு போனால் டீ சாப்பிட்றதுக்கு பதிலாக டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஆனால் இங்கே டிஃபன் இல்லாமல் ஒரு பெரிய விருந்தே கொடுத்துருக்காரு என்னுடைய அருமை சகோதரர் சீனு ராமசாமி சார். பொதுவாக எங்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது, படிப்பும் படம் பார்க்குறது கதை கேட்குறது. நாங்கள் ஒரு சிலப்பதிகாரம் படிக்கிறோம், கம்பராமாயணம் படிக்கிறோம், ஷேக்ஸ்பியர் செல்லி எல்லாம் படிக்கிறோம். ஆனாலும் வள்ளுவனுக்கு இணையாக இந்த உலகத்தில் யாரையும் சொல்ல முடியாது, 2 அடி தான். அந்த மாதிரி இந்த சீனு ராமசாமி சார் படத்தில் வள்ளுவனுடைய 2 அடி மாதிரி 2 அடியில் ஒரு ஆள் வந்து படம் ஃபுல்லாக பேச வச்சுட்டார் பாருங்க, அதுக்கு தனி பாராட்டு. அது மாதிரி அந்த கதாநாயகியாக அந்த கறிக்கடைக்கு எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய பொன்னினுடைய உடல் அசைவு மொழிகள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதை தாண்டி கதாநாயகன் ஒரு தமிழனுக்கே உரிய பண்பாடோடு எடுத்து சென்ற விதம், இது எல்லாத்தையும் தாண்டி அரசு மருத்துவமனை அப்படின்னாலே நம்ம கிண்டல் கேலி இது தான் பேசுவோம். அதில் செய்யக்கூடிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலையும் அன்னை தெரசாவையும் முத்துலட்சுமி ரெட்டியையும் நம்ம நினைக்கிறோமே தவிர அரசு மருத்துவர்களையோ இல்லை செவிலியரையோ நம்ம பாராட்டுறதில்ல. ஒரு வரியில் வச்சுட்டாரு, இது அரசு மருத்துவமனைக்கு கிடைச்ச வெற்றி அப்படிங்கிற விஷயம். அது மாதிரி படத்தில் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப நாள் கழித்து தமிழ் சமூகம் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய உண்மையான ஒரு ஆரோக்கியமான தமிழ் சினிமா. சீனு ராமசாமி அவர்களுடைய படைப்பு மட்டும் இல்லாமல் பின்னணி இசைக்கலைஞர்கள், ஒளிப்பதிவு, இப்படி சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கு. இன்றைக்கும் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் வானவில்லை பார்த்தா ஒரு வண்ணம் தோன்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே பல எண்ணங்களை வண்ணங்களாக மாற்றி இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. சீனு ராமசாமி சாருக்கும் இந்த படக்குழுவினருக்கும் நடித்த எல்லோருக்கும் மகிழ்ச்சி. நான் ரொம்ப இறை நம்பிக்கை மிக்கவன். இன்னும் நிறைய வெற்றி படங்கள் அவர் கொடுக்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை ராமசாமின்னு பேர் வச்சுக்கிட்டா பத்தாது. இந்த கலப்பு திருமணங்கள் பற்றி அவர் சொன்ன விஷயங்கள், அப்புறம் ஜாதி என்னடா செய்யும், அதை வச்சு ஒன்றும் வாங்க முடியாது, அந்த மாதிரி நல்ல சிந்தனைகளுக்கு நம்ம கை கொடுக்கணும். வாழ்த்துக்கள்.